ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகானில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க்கு விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம். ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தினா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம். எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். நான் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கள்ல, சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில், நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கட்டாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டேங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்தளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டர் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், ஸோ எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், குணோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சயன் சார், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மோத்தாங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலக புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நகரியம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க.
ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் சகட்டு முடிக்க வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ ரெப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம். எதையுமே நான் பண்ண மாட்டேன். என் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் செடி மற்ற விஷயம் ரொம்ப அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம். கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம். மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகிளுன்னு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் மற்றம்மா அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இந்த இது அந்த டாலோட அன்போட பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காக ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலான் கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, பூலான் வாசம் சாரி அஜித் சார் படம். அதில் வந்து எலிசா டைரக்டரு
அதில் வந்து ஜோதியா கண்ணனை அடிச்சிருப்பான். அப்பயே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் மேன் பண்ணேன். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்கான், ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து. இவரும் போவேன், இப்போ படுத்து தூங்கிட்டே இருப்பான். டேய் என்னடா அவன் படுத்து தூங்கிட்டே இருக்கான், சரி உரான்மா, அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயான கோபி ஆனார். நீயான கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவி சீரியல் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி, இது உண்மையான தம்பி, சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணும்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் என்னது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become a big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பிரீஸியா ஒரு ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். So it's going to be a very good film it's going to be a very good film. And வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் டூ கோ வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்க. நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மள டிகிரேடோ வாட்டவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் அவர் வந்து நான் நியூ கமர், என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பற்றி சொல்வேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது, நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பத்தி சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன்
ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்க போன வைங்க அப்படின்னு. ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அது கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால தான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன். ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நல்லபடியாக சேர்க்கறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு, எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான், நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி என்னோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்சு எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்கள், ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும், இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும். நம்ம
ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தன் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலாம், அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன் நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. அதான் இப்போ வரைக்கும் நான் சொல்லலாம், படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை, இன்றைய அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க இவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர் இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் இந்த 2K லைஃப்பை சிறப்பாக சொல்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை விக்னேஷ் பிரதர் ப்ரொடியூஸ் பண்ண வந்தது ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை படத்தில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு. அதை பாருங்கள் சார். அதை இங்கே நான் சொன்னேன்னா படம் இல்லை சார், ஞாபகம் இருக்கு. இல்லை சார் ப்ளீஸ் சார் படத்தில் பார்க்கணும் சார். எல்லாரும் படம் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லா துதி கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை. அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிட்டி லைட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நிச்சயமாக அமையும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு. எனக்கு இது 9th ஃபிலிம் கொலாபரேஷன் இது சுசீந்திரன் சாரோட. பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா, இப்போ நாம் ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது விழும். மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் when I work with சுசி சார். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேறு மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம், இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி. அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன். அவர் என்ன வேணுன்றதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அது மியூசிக்கலி இருக்கும். அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான். ப்ளஸ் சுசி சார் நிறைய நண்பர்களை சேமித்து வச்சுருக்காரு. அந்த நிறைய நண்பர்கள்
நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங், அது மட்டும் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இது ரொம்ப ஒரு ப்ரீஸியான, ரொம்ப ஒரு கூலான, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு 2K கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 2K லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு. பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி படம் எடுத்துகிட்டு போகிறோம்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, 2K கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அவே ஃபேக்டர் இருக்கே இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டயலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா சாரோட முந்தின படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங். அதுக்கு டிஓபி அவர்களையும் அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அவங்கள மீட் பண்ணும் போதும் சொன்னேன், இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட், ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு விஷுவலாக. ஸோ அதுவே என்னன்னா எப்பவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது, என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்ததுனால, ஸ்டன்னிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா சாங்குக்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடியே வேற ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது, பட் காலம் இந்த படத்தில் தான் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள், டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகமாகுது. ஸோ அப்படி ஒரு ஜாயிண்டாக நம்ம பண்ணலாம், நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இருந்ததே இல்லை. முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சு அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபர்ஸ்ட் படமாக 2K லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர் தமன் அவர்கள், இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள், பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள், பாடகி ஸ்ரேயா கோசால் அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள், அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள், அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சிங்கர் கார்த்திக் அவர்கள், இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள், அண்ட் இயக்குனர் திரு அவர்கள், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர், ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் சூப்பர்னு தான் சொல்லுவோம், பிரமாதம் தான் சொல்லுவோம். ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட்சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க, அது உங்கள் மூலியமா நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வந்திருக்க பெரியோர்கள், இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜாக்குன்னு தான் வருது, ஜெகவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள், அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல. அண்ட் கோபி சாருடைய பிரதர் சார், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரியலி லவ்ட் இட். அண்ட் லத்திகா மேம், அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முருகானந்த் சார்
சூப்பர் சார், உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங், பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் நிறைய திரைப்படங்கள், இந்த படம் மட்டும் இல்லை, இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் இவர் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதோ ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாகவும் ரொம்ப ரொம்ப ரியலாக இயல்பாக அது இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இதே ரூட்டில் செம்மையாக போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். ஸோ சிட்டிலைட் பிக்சர்ஸ் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக முதல் படம் 2K லவ் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சார் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல. சரி, ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலிமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் அவுட் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர் இல்லாட்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் இந்த படத்தை ஆரம்பித்தது. ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சாரோட மியூசிக் தான். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ இது வந்து எங்களோட கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் படத்தை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 2K ஜென்ரேஷன் பீப்புள், ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கிற சப்போர்ட் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். அண்ட் எங்கள் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட்